வெல்கம் பேக் டு அவர் சேனல். தமிழ் சினிமாவில் ஒரு ஸ்டீரியோ டைப் இருக்கு. ரவுடிஸ் கேங்ஸ்டர்ஸ் அப்படின்னாலே ஒன்று வட சென்னையிலேருந்து வருவாங்க, இல்லாட்டி மதுரையிலேருந்து வருவாங்க. இந்த கேரக்டர்ஸில் மதுரை கேங்ஸ்டர்ஸ் கேரக்டர்ஸ் வந்து பெஸ்ட்டா, இல்லை சென்னை கேங்ஸ்டர்ஸ் கேரக்டர்ஸ் வந்து பெஸ்ட்டா அப்படின்னு வந்து தராசு வச்சு இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஒரு கிரைசிஸ்லாம் வச்சுருக்கேன். ரவுடிஸ் கேங்ஸ்டர்ஸ்லாம் என்னென்ன தேவை அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு கிரைசிஸ்லாம் வச்சுருக்கேன். அதை வச்சு நம்ம வந்து அனலைஸ் பண்ணி பார்ப்போம். இது முழுக்க முழுக்க சினிமா பேசுறது மட்டும்தான். ஃபர்ஸ்ட் ஒரு ரவுடி எப்படி வந்து ரவுடி ஆகுறான், எதுக்காக வந்து ரவுடி ஆனா, கேங்ஸ்டர் ஆனா. சென்னை கேங்ஸ்டர்ஸ் வந்து ரவுடி ஆகணும்னு ஆகாத மாதிரி அவங்க வந்து ஒரு சுச்சுவேஷனால ரவுடி ஆக்கப்பட்ட மாதிரி வந்து படங்கள்ல வந்து காமிச்சிருக்காங்க. எக்ஸாம்பிள் நம்ம புதுப்பேட்டை எடுத்துக்குவோம். புதுப்பேட்டையில இவர் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்கூல் தான் படிச்சுட்டு இருப்பாரு, ஓகேவா. சும்மா ஏரியால சுத்திட்டு இருக்க ஒரு பையனா இருப்பாரு. அம்மா செத்ததுக்கு அப்புறம் அவங்க அப்பா வந்து கொலை பண்ணிடுவாங்கிற பயத்துல இவர் வந்து ஓடி வந்து ஒரு இடத்துல பிச்சை எடுத்துட்டு இருப்பாரு ரயில்வே ஸ்டேஷன்ல. அப்போ ரேண்டமா வந்து போலீஸ் வந்து இவரையும் சேர்த்து தூக்கிட்டு போயிடும். அதுல இருந்து அந்த குரூப்ல இருந்து சேர்ந்து அவர் வந்து ரவுடி ஆகி கேங்ஸ்டர் ஆவார். ஸோ வந்து அவர் ஆகணும்னு ஆயிருக்க மாட்டாரு, சுச்சுவேஷனால ஆன மாதிரி இருக்கும். நம்ம வட சென்னை எடுத்துக்கிட்டாலும் அப்படிதான். அவங்க ஊருக்காக ஒரு பிரச்சனை வரும்போது அதுக்காக சண்டை போடும்போது அவர் வந்து ரவுடி ஆயிருப்பாரு. அப்படியே இந்த சைடு மதுரைக்கு வந்தோம்னு வச்சுக்கோங்க. ஏன் கேங்ஸ்டர் ஆனா, எதுக்கு கேங்ஸ்டர் ஆனா, அதுக்கான ரீசனே வந்து எந்த படத்துலயுமே வந்து பெருசா சொல்லியிருக்க மாட்டாங்க. ஜிகிருதண்டா எடுத்துக்குவோம், சுப்பிரமணியம் படம் எடுத்துக்குவோம், அதுலயும் அப்படிதான். ஏன் கேங்ஸ்டர் ஆனாங்க, எதுக்கு கேங்ஸ்டர் ஆனாங்க அப்படிங்கிற, ஏன் வந்து அவங்களுக்கு அந்த ரவுடிசத்தை பேஷனேட்டா வந்து பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி மதுரை பேஸ்ட் கேங்ஸ்டர் ஃபிலிம்ஸ்லாம் இருக்கு. அந்த ரவுடிஸ் எது எதுக்கெல்லாம் வந்து போய் அடிப்பாங்க, எது எதுக்கெல்லாம் அந்த கேங்ஸ்டர் தொழில் வந்து நடக்கும். சென்னையை பொறுத்த அளவுக்கு சொல்றேன், ஒன்று மணி, பவர். அதாவது இந்த இடத்த நான் பிடிக்கணும், இந்த இடத்த வந்து நான் பிடிக்கணும். இப்போ புதுப்பேட்டையில் பார்த்தோன்னா அந்த ஏரியா சண்டை தான் வரும். இந்த ஏரியாவுக்காக நான் சண்டை போகிறோம்னு சொல்லிட்டு ஏரியா பிடிக்கிற மாதிரி தான் இருக்கும் புதுப்பேட்டையில். அப்புறம் வந்து ரைட்ஸ், இதுக்கு நம்ம வட சென்னை எக்ஸாம்பிளாக வச்சுக்கலாம். தன்னோட ஊருக்கு வந்து ஒரு பிரச்சனை வருது, தன்னோட ஊரை வந்து காலி பண்ண சொல்கிறாங்க அப்படிங்கும்போது அங்கே இருக்கிற யங்ஸ்டர்ஸ் வந்து அவங்க சூஸ் பண்ணுற ஒரு ரூட்டாக வந்து இந்த ரவுடிசத்தை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வட சென்னையில் காமிச்சிருப்பாங்க. ஆனால் மதுரையை பொறுத்தளவு எதுக்கு கொலை பண்ணுறாங்கன்னா, பழக்கத்துக்கான்னு சொல்லியே வாழ்க்கையை பாழாக்கிட்டோமேடா. இன்டெலிஜென்ஸ் இல்லாமல் இருந்தால் தான் கேங்ஸ்டர் ஆவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அந்த ரவுடிசத்துக்குள்ள ஒரு இன்டெலிஜென்ஸ் வந்து தேவைப்படுது. நம்மளை யார் கொலை பண்ணுறா, நம்மளை யார் வந்து பிளான் பண்ணி கொல்ல போகிறா அப்படிங்கிறதுக்கு ஒரு இன்டெலிஜென்ஸ் வந்து கண்டிப்பாக தேவைப்படுது. நான் சூஸ் பண்ண போகிறது வந்து விக்ரம் வேதாவில் இருக்கிற வேதா கேரக்டர். ஒரு போலீஸ்க்கே ஒரு க்ளூ கொடுத்து அவன் சொல்லாமல் அந்த க்ளூனால சொல்லி போலீஸ்கிட்ட இருக்க கிரிமினலை வந்து காமிச்சு கொடுக்குற மாதிரி அந்த ஸ்க்ரீன் பிளே வந்து இருக்கும். ஸோ இதை வச்சு பார்க்கும்போது ஆப்வியஸாக வந்து நான் விக்ரம் வேதாவில் இருக்கிற வேதா கேரக்டர் வந்து ஒரு இன்டெலிஜென்ட்டான ஒரு கேங்ஸ்டர் கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சூஸ் பண்ணுறேன். சென்டிமெண்ட்ஸ் பிஃபோர் ரவுடி கிடையாது, இவங்க ரவுடியாக கேங்ஸ்டர் ஆனதுக்கு அப்புறம் இவங்களுக்கு வந்து ஏதாவது வந்து சென்டிமெண்ட்ஸ் இருக்கா, அதை வச்சு நம்ம வந்து கேல்குலேட் பண்ணுவோம். ஏன்னா கேங்ஸ்டர் ஆனாலும் அவங்களும் ஒரு மனுஷன் தானே. சுற்றி நான் புதுப்பேட்டைக்குள்ளே தான் சுற்றிக்கிட்டு இருப்பேன். ஏன்னா வந்து புதுப்பேட்டை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு படம். கேங்ஸ்டர்ஸ் ஒரு பக்கா சென்னை பேஸ்டு கேங்ஸ்டரை வந்து பயங்கர டீட்டெயிலிங்காக நான் பார்த்த ஒரு படம். நான் அதிகமாக பார்த்த ஒரு படம் அப்படின்னா அது வந்து புதுப்பேட்டை தான். அதாவது தனுஷ் வந்து ரவுடி கேங்ஸ்டர் அவர் ஆகுறதுக்கு முன்னாடி அவங்க அம்மா வந்து இறந்துருவாங்க. அது வந்து அவருக்கு சென்டிமெண்ட்டாக இருக்கும். ஆஃப்டர் அவர் வந்து கேங்ஸ்டர் ஆனதுக்கு அப்புறம் அவருக்கு வந்து கொஞ்சம் கூட சென்டிமெண்ட்ஸ் வந்து இருக்காது. அவங்க அப்பாவே ஒரு டைம் வந்து கொலை பண்ணுற மாதிரி ஒரு சீன் வந்து இருக்கும். கல்யாணம் பண்ணுவார், பட் பெருசாக அந்த லவ் மேக்கிங்கிறது வந்து இருக்காது. ஸோ எம்டியாக தான் வந்து இருக்கும். கடைசியில் எனக்கு எங்கே அந்த சென்டிமெண்ட் வந்து ஒரு மாதிரி லைட்டாக அப்படி தட்டின மாதிரி எங்கே இருந்துச்சு அப்படின்னா, கடைசியில் எல்லாரும் இவரை வந்து ஸ்கெட்சு போட்டு சுற்றிடுவாங்க. அப்போது வந்து இவர் கையில் வந்து இவரோட குழந்தை இருக்கும். அந்த குழந்தைய எப்படியாவது காப்பாற்றணும்னு சொல்லிட்டு இவரோட குழந்தையே இல்லை அப்படின்னு குப்பை தொட்டியில் போட்டு அந்த குழந்தைகிட்ட கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருப்பாரு. லைட்டாக வந்து சென்டிமெண்ட்டாக வந்து தோணுச்சு. ஸோ புதுப்பேட்டை. ஜிகிருதண்டாவை எடுக்கும்போது ஜிகிருதண்டாவில் எங்கடா சென்டிமெண்ட் சீன் இருக்குது அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, படம் நடித்து அந்த படத்தை பார்த்து எல்லாருமே சிரிச்சுட்டு இருப்பாங்க. அப்போ வந்து ஒரு சீனில் வந்து சொல்லியிருப்பாரு சேது, எங்கள் அம்மா என்கிட்ட பேசி ரொம்ப நாள் ஆச்சு, நான் ரவுடி ஆனனால அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாரு. ஆனால் அந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அவங்க அம்மா வந்து சேதுகிட்ட வந்து இந்த மாதிரி தண்ணி எடுத்து கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்க ஒரு வார்த்தை. ஸோ அந்த இடத்துல லைட்டாக வந்து சேது வந்து கரையை அப்படியே ஆரம்பிப்பார். அதுக்கப்புறம் அந்த டெத்துக்கு போவார். குழந்தைய தூக்கிட்டு வந்துட்டு அந்த குழந்தைய வந்து சேதுக்கிட்ட வந்து பேச சொல்லுவாங்க. அப்போ அந்த குழந்தை சொல்லும், உங்கள் படத்தை நான் பார்த்தேன், நீங்கள் ரொம்ப நாளாக நடிச்சிருந்தீங்க, நல்லா டான்ஸ் ஆடினீங்க, சிரிச்சிட்டு இருந்தேன், அந்த மாதிரி சொல்லும் அந்த குழந்தை. சொல்லிட்டு கையில் வந்து ஷேக் ஹேண்ட் கொடுக்கும். அப்போ அவரும் வந்து ஷேக் ஹேண்ட் கொடுப்பாரு. கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த தேட்டர் உள்ளே போயிட்டு பார்ப்பார்ல. ஸோ அந்த சீன்லாம் வரும்போது
அந்த ஃபீலிங், அந்த ரவுடியான அந்த சேது வந்து லைட்டாக கரைஞ்சு ஒரு ஆர்டிஸ்ட், ஒரு கலைஞனாக மாறுற அந்த ஒரு சீனில் எனக்கு வந்து கொஞ்சம் சென்டிமெண்டலாக வந்து தெரிஞ்சிச்சு. ஸோ இதில் வந்து நான் ஜிகிர்தண்டா வந்து சூஸ் பண்ணுறேன். இன்னொருத்தர் இருக்காரு, தூக்குதுரை ஃப்ரம் கொடுவிலார்பட்டி. அந்த ஒரு சீன் போதும் எந்த அளவுக்கு படமே வந்து அது வந்து சென்டிமெண்ட் படமாக தான் வந்து இருக்கும். சென்டிமெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு இதில் வந்து நான் மதுரையை வந்து சூஸ் பண்ணேன். மதுரை கேங்ஸ்டர் பெஸ்ட் கேங் வித்தவுட் எனி டவுட் வட சென்னை தான். வட சென்னையோட கேங் தான் வந்து பெஸ்ட் கேங்கு. இதுக்கு நான் மதுரையில் வந்து கேங் வந்து தேடி பார்த்தேன். சுப்பிரமணியபுரம் வந்து கேங்காக இருப்பாங்க, பட் ஆனால் அவங்க வந்து வட சென்னையை கம்பேர் பண்ணும்போது அந்த செந்தில், குணா, வேலு, தம்பி, ராஜன் இந்த கேங் தான் வந்து பவர்ஃபுல்லான ஒரு கேங்காக இருக்கும். ஒரு ரியாலிட்டியில் ஒரு கேங்ஸ்டர்கிட்ட வந்துட்டு நம்ம போய் அவரோட ஸ்டோரியில் போய் ஒரு மாரல் இருக்கணும் அப்படின்னு வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது. பட் படத்தில் ஒரு ப்ரொட்டகனிஸ்ட் வந்து ரவுடியாக இருக்கும்போது, கேங்ஸ்டராக இருக்கும்போது அந்த ஸ்டோரியில் வந்து ஒரு மாரல் வந்து கண்டிப்பாக வச்சுருப்பாங்க. இன்னும் ஒரு சில படங்கள்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ராபின்ஹுட் கதை மாதிரி இருக்கும். என்னன்னா, நான் வந்து ரவுடிசம் பண்றதே வந்து மக்களுக்காக தான், அந்த மாதிரி ஒரு சில படங்கள்லாம் வந்திருக்கும். அது வந்து ஒரு கேரக்டரை, ஒரு ரவுடிசம் பண்ற கேரக்டரை வந்து பாசிட்டிவா காட்டுறதுக்காக ஃபோர்ஸ் பண்ணி வச்ச மாதிரி எனக்கு இப்போ தோணுது. முன்னாடி ஒரு சில படங்கள் அந்த மாதிரி இருக்கலாம், நான் அதை வந்து இது பண்றேன். பட் வந்து எனக்கு ஒரு ப்ராப்பரா ஒரு கேங்ஸ்டரா எனக்கு தெரியல. பக்காவா ஒரு கேங்ஸ்டர் படம் அப்படின்னா நான் இப்போ பார்த்த வரைக்கும் சொல்றது புதுப்பேட்டை தான். ஒருத்தரோட லைஃப் ஆர்க்கே அங்கே இருக்கும். ஸ்கூல் படிக்கிற பையன் சுச்சுவேஷனால ரவுடி ஆகி, கேங்ஸ்டர் ஆகி, ஒரு கட்சியில் ஒரு போஸ்டிங் பிடிக்கணும்னு சண்டை போட்டு என்னென்னமோ ஆகி கடைசியில் ஒரு போஸ்டிங்காக நிற்கிற மாதிரி ஒரு இருக்கும். அகைன் நான் அந்த சீனுக்கு வந்து வரேன். அந்த குழந்தைகிட்ட தனுஷ் வந்து பேசுகிற அந்த சீன், அதில் வந்து என்ன சொல்லுவார் அப்படின்னா, என்னதான் ஆட்டம் போட்டாலும் எல்லாருமே வந்து அடங்கி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு டைலாக் சொல்லுவார். அது ஒரு மாரலாக வந்துட்டு நான் வந்து பார்க்குறேன். அதை விட பெஸ்ட்டாக எனக்கு தெரிகிறது ஜிகிர்தண்டா. ஒரு ஆர்ட் வந்து அதுக்கான ஆர்டிஸ்ட்டை வந்து அதுவே வந்து என்ன சொல்கிறது, கொலை பண்ணுற ஒரு ஆள், ஒரு கேங்ஸ்டர், ஒரு கொலைகாரன், படம் ஒரு ஆர்ட் வந்து மாற்றி அவனை ஆர்டிஸ்டாக மாற்றுது. தன்னை பார்த்து சிரிக்கிறத பார்த்து கோவப்பட்டு கொலை பண்ணுற அளவுக்கு போகிற ஒரு ஆள், தன்னை பார்த்து ஊரே சிரிக்கும்போது அதை பார்த்து வந்து அவர் வந்து ஆர்காசமாகிறாரு. ஸோ ஐ சூஸ் ஜிகிர்தண்டா, மதுரை.